அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எஸ்எம்பிஎஸ்ன்னு எப்படி ப்ரோ சூஸ் பண்ணும், என்னோட மதர் போர்டுக்கு, என்னோட ஹார்ட் டிஸ்க்கு, என்னோட எஸ்எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பவர் சப்ளை யூனிட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கைஸ், வாட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை எப்பயுமே மெஷர் பண்ணும். சரிங்களா, 400 வாட்ஸ், 450, 500, 600, 800 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்ஸை வந்து நீங்கள் உங்களோட டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. சரிங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ், ஜெப்ரானிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது எஸ்எம்பிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கூல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் கால்குலேட்டர் அப்படிங்கிற வெப்சைட் தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவங்க வெப்சைட்லேயே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து PSU வந்து கால்குலேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் கிளிக் பண்ணணும், அதாவது வந்து நீங்கள் என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணுறீங்க, எந்த பிராண்ட் ஆஃப் மதர் போர்டு, என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ரேம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன DDRல யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை ரேம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே நீங்கள் அங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களா, இந்தந்த பார்ட்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக நீங்கள் வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதில் வந்து என்டர் பண்ணும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு என்டர் பண்ணி காமிக்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கால்குலேட்டர் அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு இப்போ கனெக்ட் ஆகக்கூடிய விண்டோக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். கைஸ், நான் சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, தென் வந்து நீங்களே ஓனாகவே ட்ரை பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு தேவைப்படுற வோல்டேஜ் அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கைஸ், இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ரீசெட் ஆல் கொடுத்துருக்குங்க. தென் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொல்லும். சரிங்களா, ஸோ எடுத்தோடனே வந்து உங்களை வந்து ஒரு ப்ராசஸர் தான் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து AMDயா இன்டெலா அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்டெல் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். கைஸ், நான் இப்போ இதில் என்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ரூபாய் ஒர்த்துடைய ஒரு PC. சரிங்களா, ஸோ அந்த ஒரு பில்டுக்கு தான் நான் இப்போ என்டர் பண்ணுறேன். மேபி நீங்கள் இன்னும் ஹை எண்டில் யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் எல்லாமே டாப் டு பாட்டம் என்டர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இன்டெல் கொடுத்துறேன். தென் வந்து அதோட சாக்கெட் வந்து என்டர் பண்ணணும். சரிங்களா, இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எதுன்னு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். ஸோ வந்து இந்த ஒரு ப்ராசஸர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதோட LG அப்படி பாருங்கள், சாக்கெட், அதாவது இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இது பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் பின்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அது எந்த டைப் ஆஃப் சாக்கெட் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராசஸர் வந்து டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா, எந்த மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வந்து நான் LGA 1155 அப்படிங்கிற ஒரு மாடலில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த வெப்சைட்டில் வந்து நான் இப்போ 1155 வந்து நான் என்ட்ரு பண்ணணும். தென் வந்து அதோட மாடல் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு i5யா கோர் i5ல என்ன மாடல் அப்படின்றது அதில் போட்டிருக்கும். சரிங்களா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கண்டிப்பாக அந்த ப்ராசஸர்லேயும் போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கோர் i5 3470 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா i5ல 3470 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். தென் நீங்கள் இதில் கிளிக் பண்ணவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் காமிக்க ஆரம்பிச்சிடும். தென் இதோட மதர் போர்ட் டைப்பில் வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் மதர் போர்டு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கும். ATXனால் நல்லா பெரிய மதர் போர்டு, நீங்கள் நிறைய கிராஃபிக்ஸ் போடலாம், PCI எக்ஸ்பிரஸ், தென் வந்து நிறையா M.2 அந்த மாதிரி விஷயங்கள் போடலாம். தென் மைக்ரோ, மினி, தின் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸில் H65 அப்படின்னு சொல்லக்கூடிய 61 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதர் போர்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மதர் போர்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த ப்ராசஸருக்கு செட் ஆகக்கூடிய LGA வந்து 1155 சாக்கெட் அந்த ப்ராசஸருக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து 1VG அதை பற்றின பேசிக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த பாக்ஸில் வந்து இதோட பாட்டமில் பாருங்களேன், ஒரு நிமிஷம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே பாட்டமில் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மைக்ரோ ATX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட மதர் போர்டோட ஃபார்ம் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மைக்ரோ ATX அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். தென் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GPU என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போதைக்கு நான் எந்த ஒரு GPUமே யூஸ் பண்ணலை. ஏன்னா வந்து நான் இதை HDMI போர்ட்டில் தான் இதை நான் மதர் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறேன். சரிங்களா, ஏன்னா வந்து அதாவது இன்பில்ட் கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்கும். மதர் போர்டுக்கே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் கிராஃபிக்ஸ் இருக்கும். எனக்கு அது ஏன்னா சரிங்களா, ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நான் அதிலேயே கனெக்ட் பண்ணிக்குவேன். சரிங்களா, ஸோ எனக்கு எக்ஸ்டர்னலாக நான் ஒன்றும் பெருசாக ஒரு கிராஃபிக்ஸ் ஓரியன்டாக கேமிங்கோ அந்த மாதிரி எதுவும்
பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து இது ஒரு பேசிக் ஒர்க்குக்கு தான் இந்த ஒரு பிசியை வந்து நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஃபிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து நான் அதை அப்படியே எம்டியாக லீவ் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அந்த டேப் அப்படியே லீவ் பண்ணிடலாம். எதுவுமே நீங்கள் பெருசாக கொடுக்க தேவையில்லை. ஸோ சப்போஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏஎம்டியா என்விஐ டிஐஏவா என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதோட மாடல் எல்லாமே டாப் டு பாட்டம் அப்படின்னு கொடுத்துருங்க. குவான்டிட்டி எத்தனை எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிவிடுங்க. தென் வந்து 8GB DDR3 யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்டு இருக்குது அல்கிட்ரானில் 8GB DDR3 ரேம். இது பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் அதெல்லாம் அதில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து டிடிஆர் மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ரேம் யூஸ் பண்ணுறேன். ஸோ குவான்டிட்டிலையும் பார்த்தீங்கன்னா நான் 1 தான் கொடுத்துருக்கேன். தென் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்எஸ்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரூஷியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதில் ஒரு 480GBயில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்டி இருக்குது. நான் வந்து ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து எனக்கு லைஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்எஸ்டி மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ எஸ்எஸ்டியில் தான் நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை வந்து நான் பிரிக்க போகிறதே கிடையாது. ஜஸ்ட் வந்து சி மட்டுமே இருக்க போகுது. ஸோ வந்து 480GB வந்து நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ நான் என்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 120 256 512 கொடுத்துருக்கேன். தென் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் கேட்டிருக்காங்க. ஹெச்டிடினா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஹார்ட் டிஸ்கே யூஸ் பண்ணலைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சவுண்டு வரக்கூடாது. தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட் டிஸ்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா 5 இயர்ஸில் போய்டும். நான் முக்கியமான டேட்டாஸை வந்து அதில் நான் லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து நான் ஹார்ட் டிஸ்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆர்பிஎம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ ஆர்பிஎம் அப்படிங்கிறத அதோட ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் வந்து நீங்கள் ஆப்டிக்கல் ட்ரைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிடிலாம் போடுவோம்ல, சிடி ட்ரைவ் டிவிடி ட்ரைவ் அதில் நீங்கள் ஏதாச்சும் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கைஸ் என்னோட கேபினில் அந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ வந்து எனக்கு அதில் எக்ஸ்டர்னலாக என்கிட்ட ஆல்ரெடி ட்ரைவ் இருக்குது சரிங்களா. சிடி ட்ரைவ் வந்து எக்ஸ்டர்னல் போர்ட்டில் நான் வச்சுருக்கேன். மேபி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அப்படி கனெக்ட் பண்ணிக்குவேனே தவிர இதில் வந்து நான் உள்ள இன்பில்ட்டாக வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸும் இல்லை. பட் நான் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை சரிங்களா. ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு தேவையே கிடையாது. தென் வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் அந்த எந்த ஒரு செக்ஷனுமே கொடுக்கல. நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா மேபி அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தேவையானதே பேசிக் ஒயர் இருந்தால் போதும் சரிங்களா. ஸோ எனக்கு தேவைப்படுற வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 155 வாட்டேஜ் தான் தேவைப்படுது. பட் நீங்கள் மார்க்கெட்டில் தேடினீங்க அப்படின்னா அப்படி ஒரு வாட்டேஜே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வந்து ரவுண்டாக தான் விற்பாங்க சரிங்களா. ஸோ வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் 400 நான் பர்ச்சேஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் மேபி நிறைய என்டர் பண்ணீங்க. இங்கே கிராஃபிக்ஸ் கார்டெலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன். அதிகமாக லோட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டை உங்களுக்கு நான் லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட்டை வந்து நான் உங்களுக்கு அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டேஜில் உங்களுக்கு ஒரு SMPS வந்து நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அதாவது 2 லட்சம் 3 லட்சத்தில் பில்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ எக்ஸல் போடுறேன். ஸோ வந்து எக்ஸல் 8X போட்டிருக்கேன். தென் வந்து GPU பார்த்தீங்கன்னா NVIDIA போட்டிருக்கேன். ஸோ வந்து பயங்கரமான கிராஃபிக்ஸை என்டர் பண்ணுறேன். தென் வந்து ஒரு 1 கிராஃபிக்ஸ் எனஃப் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதெல்லாம் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த நீங்கள் உங்களுக்கு ஏற்ற SMPS ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கும். தென் DDR4 பார்த்தீங்கன்னா 32 அதில் வந்து ஒரு 2 ரேம் போடுறேன். இல்லை 64 அதாவது பார்த்தீங்கன்னா 128GB அப்படிங்கிறப்ப 4 ரேம் தேவைப்படும். தென் வந்து ஹார்ட் டிஸ்க் அதாவது SSD அப்படிங்கிறப்ப 1TB ப்ளஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அதுலேயே ஒரு 1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் 7200 ஒரு 1 ஹார்ட் டிஸ்க்கு ஆப்டிக் டிரைவில் வந்து DVD ரீடர் அண்ட் ரைட்டர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 753 வாட்டேஜ் தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் பண்ணலாம்னா 700 வாட்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 800ல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. 800 வாட்ஸ் பவர் சப்ளை அப்படிங்கிறதுக்கும் சரி நான் SMPSே கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளாக்ல தான் எல்லாமே வரும் சரிங்களா. ஏன்னா வந்து எல்லாமே பிராண்டட் தான் வரும். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ் பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் இருக்குது. பட் இது உங்களுக்கு பத்தாது. ஏன்னா ஸ்பான்சரில் இருக்குங்காட்டி தான் இது உங்களுக்கு டாப்பில் காமிக்குது சரிங்களா. அதை விட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இருக்குது ஃப்ரண்ட் டெக்கில் இருக்குது. இதெல்லாம் நல்ல பிராண்டு தான், நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வந்து கூல் மாஸ்டர் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி தருவாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். கைஸ் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒயர் வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுப்பாங்க சரிங்களா. அதுதான் ஒரு கான்செப்ட். இது பாருங்கள் 13,000 SMPSே இருக்குது 10 வருஷத்துக்கு வாரண்டியோட. ஸோ வந்து இதெல்லாம் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் வேரியன்ட் கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 200 வாட்ஸுக்கு கீழே வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 200 வாட்ஸுக்கு எனக்கு SMPS கிடையாது. ஸோ இருக்கிறதுலே மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
400 வாட்ஸ்க்கு தான் மினிமம் இருக்கு. ஸோ அதனால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வாட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ டெஸ்கிரிப்ஷன்ல நான் டாப் டு பாட்டம் எல்லாமே கொடுத்துருக்கேன். எந்தெந்த வாட்ஸுக்கு எவ்வளோ பிரைஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத நான் டாப் டு பாட்டம் கொடுத்துருக்கேன். கைஸ் PSUலயே 2 டைப் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேன் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கும் சரிங்களா. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து டாப்ல இருக்கும். ஸோ இந்த 2 டைப்புக்கும் நான் எது ப்ரோ பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா கைஸ் 500-1000 போனாலும் பரவாயில்ல, உங்களோட காம்போனன்ட்ஸை நீங்க சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டடா யூஸ் பண்ணுங்க சரிங்களா. சோ இதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் பிராண்டடா போனீங்க பிளாக் கலர்ல வந்துரும் சரிங்களா. ப்ரொஃபஷனல் வந்துரும். அது மினிமம் 1500ல இருந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ள வரைக்கும் அவைலபிளா இருக்கு. சோ ஒவ்வொரு லிங்க்ஸ்மே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வாட்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் கொடுத்திருக்கேன் சரிங்களா. நீங்க பிராண்டடா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த காம்போனன்ட்ஸ் வந்து கண்டிப்பா லைஃப் கொடுக்கும். அதுக்கு தான் சொல்றேன். गाइस நீங்க வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் SMPS நீங்க போத் இதுக்குமே அதாவது நார்மலான ஒரு டாப்ல வைக்கக்கூடிய SMPSக்கும் யூஸ் பண்ணலாம், பாட்டம்ல வைக்கக்கூடிய SMPSக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் சரிங்களா. சோ இது டியூவல் பர்பஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு வர்க் பண்ணும். அவ்வளவுதான் गाइस, எல்லாமே டாப் டு பாட்டம் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி சூஸ் பண்றதும் சொல்லிட்டேன். தென் வந்து பின் கனெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே ஒரே டைப் தான் வரும். ஒரு சில SMPSல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் அதாவது PCI எக்ஸ்பிரஸ்க்குன்னு தனியா பின் கொடுத்துருவாங்க சரிங்களா. சோ இதுமே இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் கன்சியூம் பண்ணும். கிராபிக்ஸ் யூஸ் பண்றதுனா நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் நார்மலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கீழே அதாவது 950 ரூபாய்க்கு இது பெஸ்டா இருக்கு சரிங்களா. அந்த பிரைஸ்க்கு இது பெஸ்டா இருக்கு. சோ இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே गाइस, thank you for watching this video. இந்த வீடியோல எப்படி வந்து ஒரு PSU வந்து நம்ம செலக்ட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டாப் டு பாட்டம் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் as soon as possible கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். गाइस இத பத்தின ஏதாச்சும் டவுட்ஸ் அதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ப்ரோ நான் இந்த கான்ஃபிக்ல ஒரு PC பில்ட் ஏதாவது PC பில்ட் ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். சூன் வந்து நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். गाइस நான் இப்ப சொன்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் இருக்குல்ல, சோ நீங்க அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு PC சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷனா வரும். சோ கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, thank you, peace out.